ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் சிந்து. தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்றது தான் இந்த விலாகில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்து ரிலாக்ஸ்டாக பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு குக்கிங் செய்ய வந்துட்டேன். நான் ஏற்கனவே வேற ஒரு விலாகில் ஷேர் பண்ணேன். இந்த கிளாத் பொட்லேயே வச்சு தான் நான் ஆயில் அப்ளை பண்ணேன். ஆயில் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். கையில் படாமல் நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. குக்கிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு சீக்கிரம் முடிஞ்சிட்ட ஒரு ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேக வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வச்சுட்டோம்னா ஒரு ஐட்டம் முடிஞ்சுது, 2 ஐட்டம்ஸ் முடிஞ்சுதுன்னு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எனக்கு அப்படி தான். அதனால் மெயினாக இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் செய்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுடுவேன். இட்லி வைக்கிறது, சாதம் வைக்கிறது அப்படி. இப்போ ஜீரா ரைஸும் நான் வச்சுட்டு போகிறேன். ஸோ இட்லியும் ஜீரா ரைஸும் சேம் டைம் ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்தியும் ஜீரா ரைஸ் அண்ட் பாலக் பன்னீர் தான் லஞ்சுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, வேர்க்கடலை சட்னி கொத்தமல்லி போட்டு செய்ய போகிறேன். ஸோ இந்த மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம சைட் டிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் பிளான் பண்ணேன். பாருங்கள், இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, குக்கரும் விசில் வந்துடுச்சு. பக்கத்தில் வேர்க்கடலை வறுத்து அது காலி ஆகிட்டதால வேர்க்கடலையும் வறுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு மட்பாட் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அதாவது ரொம்ப கலர் மாறக்கூடாது. அந்த டைமில் நம்ம நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கடுத்து அதை கிரைண்ட் பண்ணணும். ராகவ் ரெடி ஆகிட்டு வந்துட்டான். சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு பார்த்துட்ருக்கான், என்ன செய்கிற, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சி கொடுத்துட்டா அவங்க சாப்பிடுவாங்க. டைம் இன்னும் 1 ஹவருக்கு மேலேயே இருக்குது. பாலக்கீரை ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா க்ரீனாகவே இருக்கணும். அது அப்போ தான் நம்மளுக்கு அந்த சத்துக்களும் நிறைய கிடைக்கும். அதே சமயம் நம்ம பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் கீரை குழம்பு மாதிரி நினச்சிடுவாங்க. பசங்க கீரையே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக ஆகிடும். இப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாலக் பன்னீர் அப்படின்னு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே கீரையை சாப்பிட்ருவாங்க. செஞ்சது இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட இல்லாமல் காலி ஆகிடுச்சு. கீரை எப்போ செஞ்சாலும் வீட்டில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, காலி பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பருப்பு கீரை செய்வோம், அதை சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே இருக்கும். வேர்க்கடலை சட்னிலையும் கொத்தமல்லி போட்டு அரைச்சி முடித்தாச்சு. ஸோ வேர்க்கடலை சட்னியில் கொத்தமல்லி சேர்த்தோன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும் சட்னியில். பசங்களுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு சட்னி செஞ்சுட்டா ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக் பன்னீர் சப்பாத்தி இதுக்கெல்லாம் பட்டர் தேவைன்றதால எடுத்து முதல்ல வெளியே வச்சுட்டேன். பட்டர் காலியாகுது, ஏடு இருக்குது ஃப்ரிட்ஜில். அதை வச்சு மறுபடியும் ஈவினிங் நம்ம பட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அதில் சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியன் நான் அதில் சேர்க்குறேன். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் அதாவது ப்ரௌனுன்னா ரொம்ப தீஞ்சிடுற அளவுக்கு இல்லை, கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணுறதால கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க. கசூரி மேத்தி பாலக் பன்னீர் செய்கிறப்போ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே டொமேட்டோஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி தான், சின்ன தக்காளின்றதால 2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸுனா 1 போதும். ஏன்னா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒரு வேலைக்கு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ராகவ் அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதான் கேட்டுட்டு இருந்தேன், நிஜமாக சாப்பிட்டியா, எத்தனை இட்லி சாப்பிட்டேன், ஏன் அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்டுட்டேன், கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இல்லைம்மா நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வீட்டில் இருக்கிறப்போ ஏதாவது ஒரு வித்தை காட்டிகிட்டே இருக்கணும் ராகவுக்கு. சும்மா ஒரு செகண்டு கூட இருக்கவே முடியாது. பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறான்னு. பாலக் வேக வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு 2மே சேர்த்துருந்தேன். அது கிளிப்பு மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, நம்ம வேக வச்சுருக்கிற பாலக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ டொமேட்டோவை சேர்த்துட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணலாம்.
நல்லா மேஷ் ஆன பிறகு அதில் கொஞ்சமாக ஏன்னா பச்சை மிளகா வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் கீரையில். ஸோ மிளகாய்த்தூள் வந்து பார்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு, அதே மாதிரி சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணிடலாம். டைம் பார்த்துட்டே தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பழகிட்டுருக்கோம். குக்கிங் எல்லாம் முடித்து அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் வந்து நம்ம ஒரு கண் வந்து டைம் மேலேயே தான் இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி டைம் பார்த்துட்டே வந்து சமைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆட் பண்ண பாலக் ஒரு கொதி வந்ததும் இந்த பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர். நான் வந்து முன்னாடி விலாக்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். இது இருக்கக்கூடிய பாலில் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து அப்படியே வந்து பாலக்கில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா பாலக் பன்னீர் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அடுத்து வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் சப்பாத்தி. ரொம்ப நேரம் ஆனால் கூட வந்து ட்ரை ஆகாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து ட்ரை ஆகிடும் சப்பாத்தி, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதே மாதிரி ரவுண்டாக வரணும் அப்படின்னா சப்பாத்தியோடைய எட்ஜஸ் வரைக்குமே வந்து தேய்ச்சி விட்டுட்டே வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா ரவுண்டாக வரும். சப்பாத்தி மாவு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோவும் வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரும். அதே மாதிரி இந்த மாதிரி தேய்க்கிறப்போ சப்பாத்தியை வந்து நடுவில் மட்டும் தேய்க்காமல் இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் ஈவனாக தேய்க்கிறப்போ நல்லா வந்து ரவுண்டான சப்பாத்தியாகவும் வரும். இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்கு தெரியாதவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்லோவாக செஞ்சு காட்டுறேன். நம்ம வந்து ரவுண்டாகவும் வரும், அதே சமயம் நம்ம ஃபாஸ்ட்டாகவும் வந்து தேய்ச்சிடலாம் எல்லா சப்பாத்தியுமே. ஏன்னா நம்மளுடைய மாவு வந்து சாஃப்டாக நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா ஊறி இருக்கிறதால ஈஸியாக நம்மளுக்கு வந்து சப்பாத்தி போட வந்து வந்துடும். இன்றைக்கி வந்து பட்டர் போட்டு தான் வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன். போட்டு விட்ட உடனே எப்படி பபுள்ஸ் வருது பாருங்கள். இது வந்து நைட் ஆனாலும் நாளைக்கு காலையில் ஆனாலும் கூட வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கூட வந்து ரஃப்னஸ்ஸே வராது சப்பாத்தியில். சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஜீரா ரைஸ் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. பாலக் பன்னீரும் வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியும் வந்து செஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடணும். அது என்னன்னே தெரியலங்க. நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸை விட நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் மேலே ஒரு க்ரேஸ் இருக்குது பசங்களுக்கு. இது கீரைன்றதே அவங்க கண்ணுக்கு படலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாலக் பன்னீர்னு அருமையாக சாப்பிட்டு வந்தாங்க. வீட்டில் எப்போ கீரை செஞ்சாலும் இப்படி காலி பண்ணவே மாட்டாங்க. கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க. நம்மளே எவ்வளோ தான் சாப்பிட முடியும், வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா வந்து காலி பண்ணிட்டாங்க. அதனால் அடிக்கடி வந்து பாலக் பன்னீரை சேர்த்துக்கணும். பசங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே லன்ச் பேக் பண்ணி அமுச்சிட்டேன். அடுத்து துணி இருந்தது, அதுவும் வந்து காய வச்சாச்சு. ஸோ எல்லா வேலையும் வந்து இன்றைக்கி முடிஞ்சது. இனிமேல் வந்து என்னுடைய மீ டைம், எனக்கு தேவையான வேலைகள், எனக்கு பிடிச்ச வேலைகளை தான் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ நிறைய எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக எள்ளுருண்டையும் பனானாவும் எடுத்துன்னு வந்தேன். பனானாவை எப்படி தான் பார்க்கணுன்னு தெரியாது சிட்டி. பார்த்த உடனே ரெடியாக வந்து உட்காந்துரும். அதுக்கு வந்து பனானான்னா அந்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பனானான்னா உயிர்னே சொல்லலாம் சிட்டிக்கு. பாருங்கள், அந்த பனானா ஃபுல்லாகவே அதுவே வந்து காலி பண்ணிடும். பசங்க வந்து ரொம்ப போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பனானாவை பார்த்தாலே அது துடிக்கிற துடிப்பை பார்த்துட்டு பாவமாக இருக்கும். அதனால போட்டுருவேன். தரையில் போடுறேன்னு திட்டாதீங்க, தரை க்ளீனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட பிளேட்டில் போய் வச்சோம் அப்படின்னா அது தனியாக அங்கே போய் சாப்பிடாது. நம்ம சாப்பிட்றப்போ அது ரொம்ப எதிர்பார்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்படி டைம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து லன்ச் டைம். பாலக் பன்னீர், சப்பாத்தி, ஜீரா ரைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன், ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி இது. ஈஸியாகவும் வந்து செஞ்சிடலாம். ஸ்கூல்லேருந்து பசங்க வந்ததுமே எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா சரி, பசங்க பாவம் டயர்டாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கி அதை பிரித்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ அது ஹெல்த்துக்கும் வந்து நல்லதில்லை. நம்ம ரெடியாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் இது வந்து பிடிக்கும்.
ஸோ வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. அவங்களுடைய தாட் வந்து வேறு ஏதாவது ஜங்க் சாப்பிட்லாமானே போகாது. ஏன்னா இது சாப்பிட்றப்போ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் பீட்ரூட் மால்ட் வந்து செய்கிறேன். அதை தான் வந்து 3 பேருமே வந்து குடிக்க போகிறோம். நான் பசங்க 2 பேரும் 3 பேரும் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு பீட்ரூட் மால்ட் வந்து ஈவினிங் எடுத்துக்க போகிறோம். நான் மட்டும் சூடாக குடிச்சிட்டேன் பீட்ரூட் மால்ட். ஏன்னா சூடாக குடிச்சு தான் நம்மளுக்கு பழக்கம். அதனால் சூடாகவே குடிச்சிட்டேன். பசங்க 2 பேரும் கொஞ்சம் கூலாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 3 இந்த வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 3:30க்கு நான் வந்து பசங்களை கூப்பிட போகணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்ததுமே அவங்க குடிக்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொஞ்சம் கரெக்டான சூடில் வந்து இருக்கும் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு. அதனால தான் வந்து இப்போவே வந்து வச்சுட்டேன். பால் ஏடு வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரீசர்லேருந்து. அதை மிக்சியில் அடித்து வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து ஒரு வாரம் 10 நாளைக்கான வெண்ணெய் வந்து ரெடி ஆகிடும். அப்படி வெண்ணெய் வந்து யூஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து நெய் காய்ச்சிடுவேன். இன்றைக்கி கலர் ஒயிட் அப்படின்னு 2 செட்டாக வந்து துணி துவைச்சதால் துணி ஃபுல்லாக குவிஞ்சிட்ருக்கு மலை மாதிரி. இது வந்து இன்னும் டைம் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா ஸ்கூலில் இருந்து அவங்க வந்ததும் அவங்கவுங்க துணியை வந்து அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. நம்மளே எடுத்து எல்லாத்தையும் வந்து ஷெல்ஃபில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து அம்மா அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, யூனிஃபார்ம் எங்கே, ஷர்ட் எங்கே, பேண்ட் எங்கே அப்படின்னு வந்து நம்மளை தான் கேட்பாங்க. ஸோ பாருங்கள், தனித்தனியாக அவங்கவுங்க செட்டு வந்து வச்சுட்டேன். அவங்களே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா அது மடித்து வைக்கிறதையும் வந்து அவங்களையும் வந்து சொல்ல முடியறதில்ல இப்போது. ஏன்னா நிறைய ஹெக்டிக்காக இருக்குது அவங்களுடைய ஷெட்யூலும். ஸோ மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்கவுங்க துணி கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அவங்களே வந்து பொறுப்பாக எடுத்துப்பாங்க. கிளம்பிட்டேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்து போய் பசங்களை கூப்பிட்டுன்னு வர போகிறேன். பசங்களை கூப்பிட்டுன்னு வந்துட்டு குக்கரை பிரித்து பார்த்தா கரெக்டான சூடோட ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்களும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இப்போ உட்காந்து எல்லாருமே ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்காக வந்தோம். சிட்டி பாருங்கள் எப்படி தான் கண்டுபிடிக்கும்னு தெரியாது. அதுக்கு வந்து அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பசங்கக்கிட்ட, அதுக்கு சிக்கன் ஸ்மெல் வாசனைலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நம்ம கூட சேர்ந்து இந்த வாழைப்பழம் ஸ்வீட் பொட்டேட்டோலாம் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. சிட்டியே முழுசாக இன்றைக்கி 2 ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டான். சரி நல்லது தான் கொடுக்கலாம் அப்படின்னு லக்ஷ்ணா சொன்னான். அதனால் வந்து 2 ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துட்டேன் இன்றைக்கி. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பசங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்கூல் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நான் எடுத்து வச்சுருந்த ஏடு, அதாவது பால் ஏடுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து அந்த பால் ஏடு சேர்த்துட்டு தண்ணி வந்து 3/4 அளவுக்கு மிக்ஸி ஜாரில் 3/4 அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பல்ஸ் பண்ணோன்னா போதும். இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா மேலேயே மிதந்து வந்துடும். ரொம்ப சிம்பிள். நான் இது தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். பால்லேருந்து எப்படி ஏடு எடுத்து நம்ம இந்த மாதிரி வெண்ணெயாக மாற்றி நெய் காய்ச்சிருது அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் தர்றேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த பால் ஏடு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும் ஒரு தடவை மிக்சியில் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், தண்ணி நிறைய இருக்கணும். அப்போ தான் வந்து வெண்ணெய் மிதந்து நல்லா மேலே வந்துடும். தண்ணி கம்மியாக விட்டு ஏடு நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா க்ரீமியாக தயிர் மாதிரி ஆகிடும். மிதந்து வந்து வெண்ணெய் மேலே வராது. நீங்களும் ஏடு எடுத்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் எடுக்கிறப்போ தண்ணி நிறைய விட்டுட்டு ஏடு கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அடித்து பாருங்கள், ஈஸியாக வெண்ணெய் வந்துடும். ராகவ் நான் தான் வீடியோ எடுப்பேன், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.